Hello friends, welcome to Bindu's Recipes. என்னோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி பிந்தூஸ் ரெசிப்ஸில் ரவா மால்புவா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரவா மால்புவா வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஜூஸியான ஒரு ரெசிபி ஸ்நாக்கு. இது வந்து கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம்னு பார்க்கலாம். ரவை வந்து 1 கப்பு, சர்க்கரை வந்து 3/4 கப்பு, பால் 1 கப்பு, நெய் வந்து தேவையான அளவு, ஏலக்காய் 2 வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க, தண்ணி தேவையான அளவு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் வந்து 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு ரவையை வந்து நம்ம வந்து வறுக்கணும். சிம்மில் வச்சு அந்த ரவை நல்லா வாசனையாக வர வரைக்கும் லைட்டாக வந்து அதை கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பால் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த பாலை காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பாலை விட்டு இதை நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அதே சமயம் கட்டி கட்டியாக வராமல் பார்த்துக்கணும். கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேனில் ஒட்டாமல் வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு ரவை வந்து குக் ஆகிடுச்சு. இன்னொரு பேனில் வந்து 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், 1 கப் தண்ணி. அந்த வந்து சுகர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மெல்ட் ஆகணும். ஸோ இந்த மால்புவாவுக்கு வந்து சுகர் சிரப்பு வந்து ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்து வர வேண்டாம். கையில் நீங்கள் இதை தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி வரும். நல்லா பாயில் ஆகும்போது நம்ம இடித்து வச்சுருக்க அந்த ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சான்னு பார்க்கலாம். இல்லை பிசு பிசுன்னு இல்லை, தண்ணி மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ வந்து லைட்டாக கையில் ஒட்டுது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மால்புவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பாலில் வேக வச்சுருக்கோம்ல, அந்த ரவை வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே அதை நல்லா பிசைய ஆரம்பிச்சிடணும். 2 ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா பிசையணும். சாஃப்டாக சப்பாத்தி மாவு வரா மாதிரி நல்லா சாஃப்டாக பிசையணும். ஸோ கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் கையில், ஆனால் விட்டுறாதீங்க, அப்படியே பிசைஞ்சிட்டே இருக்கணும். இல்லாட்டி அது கொஞ்சம் செட் ஆயிடுச்சுன்னா ஹார்ட் ஆயிரும். ஸோ கையிலையும் லைட்டாக ஆயிலோ இல்லாட்டி கீயோ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க. ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா சாஃப்டாக பிசையலாம். நல்லா ப்ரெஷர் கொடுத்து பிசையணும்.
இது நல்லா சாஃப்டாக வரணும், அதே சமயம் கையிலையோ பவுல்லையோ ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக இது பிசைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி வந்துருச்சு. லம்ஸு இருக்கக்கூடாது, கட்டி கட்டியாக இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கணும். இதுக்கு கீ ஆட் பண்ணணும்னு இல்லை, ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் கீ ஆட் பண்ணிங்கன்னா அந்த வாசனை வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு திரும்ப அது நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாஃப்டான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மால்புவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு இந்த சைடு வச்சு ப்ரெஸ் பண்ணணும் நல்லா. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டான அந்த ஃப்ளாட்டாக இருக்கும். இல்லாட்டி ஒரு இடத்துல அதிகமாக, ஒரு இடத்துல கம்மியாக அந்த லென்த்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டர் வச்சு ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துடலாம். அதெல்லாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த திக்னஸ் இருந்தால் போதும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. மால்புவாவுக்கு வந்து ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும். மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் அதிகமாக வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, ஒன்று ஒன்றா நம்ம போடலாம் மெதுவாக. அது நல்லா வேகும்போது அதே மேலே வந்து உப்பி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக அது மேலே உப்பி வருது. அப்பளம் மாதிரி மேலே அப்படியே உப்பி வரும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி இருக்கும்போது திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். இப்போ இதை எடுத்து நம்ம சுகர் சிரப் வச்சுருக்கோம்ல, அதில் அப்படியே சூடாக இருக்கும்போது அதில் அப்படியே எடுத்து போட்டுடணும். கை கரண்டி எல்லாம் வச்சு இது பண்ணக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி சுகர் சிரப் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து அதில் வச்சுருந்துட்டு அப்புறம் எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து சூடாக அந்த சுகர் சிரப்பில் வந்து போட்டுருங்க. 15 to 20 மினிட்ஸ் போதும். நம்ம சூடாக போடுறதுனால இந்த சுகர் சிரப் வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். பார்த்திங்கன்னா சூப்பரான ஜூஸியான ஸ்வீட்டான மால்புவா வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயம் ஜூஸியாகவும் இருக்கும். அந்த ரவை வந்து அந்த சுகர் சிரப் எல்லாம் அப்சர்வ் பண்ணி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள்.